சிவாய. குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 17ஆம் நாள். திருவெம்பாவை 17வது பாடலை பார். செங்கண் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம் பாலதா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியொங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானைப் பாடி நலந்திகழ பங்கயப் பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் இந்த பாடலில் சிவபெருமான் நமக்கு எவ்வாறெல்லாம் அருள் புரிகிறார் என்று கூறுகிறார். இப்பொழுது அந்த தோழிகள் எல்லாம் காண்பது எல்லாவற்றையும் சிவனாகவே காண்கின்றனர். பொய்கையில் மலர்கள், அந்த குவளை மலர்களையும் செங்கமலத்தையும் பார்க்கும்பொழுது சிவனாகவும் பார்வதியாகவும் பார்த்தார்கள். அதேபோல் கார் மேகங்களை பார்த்து அந்த கார் மேகங்கள் கருப்பாக இருப்பதை அம்பிகையாக பார்த்தார்கள். இது போன்று சிவபெருமானையும் அம்பிகையும் அவர்கள் மனதார எல்லா பொருட்களிலும் அதை அவர்கள் காண்கிறார்கள். இப்பொழுது என்ன கூறுகிறார்கள்? செங்கண் அவன்பால், செங்கமல கண்கள் கொண்ட திருமால் பெருமாளாகிய அவர் பால், திசைமுகன் பால், அதாவது 4 முகங்களை கொண்ட பிரம்மாவின் பால், தேவர்கள் பால், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் அருள் செய்யவில்லை என்றாலும் எங்கும் இலாதோர் இன்பம் நம் பாலதாக நமக்காக இறங்கி வந்து, நம் போன்ற சாதாரண மக்களுக்காக இறங்கி வந்து அருள் புரியும் சிவபெருமானே, கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி, உங்களுடைய கோதாட்டி அம்பிகையை இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, இங்கு நம் எல்லாருடைய இல்லங்களுக்கும் சிவபெருமான் வந்து அவருடைய பொற்பாதங்கள், எந்த மாதிரியான பொற்பாதங்கள்? செங்கமலம், அந்த கமல பொற்பாதத்தை நமக்கு அருள்வதற்காக நம்மிடம் வருகிறார். அங்கன் அரசை அடியொங்கட்கு ஆரமுதை, எங்களுடைய அரசே, எங்களுடைய அமுது, இவர்தான் நம்மளுடைய அமுதம், சிவபெருமானையே நம்மளுடைய அமுதம். நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ, இந்த பெருமானை நாம் பாடி எல்லா நலன்களையும் பெற பங்கய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய், இந்த பொய்கையில் நாம் நீராடி அவரை வணங்குவோம் என்று கூறுகிறார். நாமும் சிவபெருமானை வணங்கி அருள் பெறுவோம். ஓம் நமக் சிவாய.